4 பில்லியன் சைனீஸோடைய மொத்த டேட்டாவும் தூக்கினதை பற்றி தான் பேச போகிறேங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஹேக்கிங் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாங்க. அப்போ வந்து உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க, உங்களோட எஸ்எம்எஸ் எல்லாமே எடுத்துருவாங்க. 0.2 பில்லியன் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் அண்ட் கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து 184 மில்லியன் அக்கௌண்ட்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டை லீக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான டெக் நியூஸ் 4 பில்லியன் சைனீஸோடைய மொத்த டேட்டாவும் தூக்கினதை பற்றி தான் பேச போகிறேங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஹேக்கிங் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. என்ன மாதிரி ஹேக்கிங், இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்ரெட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோம்னா கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும். நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுடைய டேட்டாவை காப்பாற்றி வச்சுக்கணுங்க. ஸோ இந்த டேட்டாவை நம்ம காப்பாற்றாமல் விட்டோம் அப்படின்னா ரீபாக் ஷோ 100 ரூபாய்க்கு வருது, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி குரூப்லாம் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஹேக் ஆகிடும். மொபைல் ஹேக் ஆகிடுச்சுன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் எடுத்து அவங்களுக்குலாம் இந்த மெசேஜை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே போவாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஃபுல்லாகவே வந்து NG ராக் அப்படின்னு ஒரு சர்வர் இருக்குங்க. அது மூலமாக மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க, உங்களோட எஸ்எம்எஸ் எல்லாமே எடுத்துருவாங்க, உங்களோட மெசேஜஸுங்க, உங்களோட கால் லாக்ஸ்னு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியுங்க ஹேக்கர்ஸ் ஆளுங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஜென்ரலான ஹேக்கிங். ஒரு லிங்க்கை கொடுத்து கிளிக் பண்ண வைக்கிறதுங்க, இதெல்லாம் ஒரு பிக்சரை கொடுத்து அதை கிளிக் பண்ண வைக்கிறதுங்க. ஆன் தி அதர் என்ன பண்ணுவான்னா இது மூலமாக வந்து அவன் ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணுவாங்க. ஐடென்டிட்டி தெஃப்ட்னா என்னென்னா, ஆல்ரெடி நீ கூகுள் குரோம் ப்ரௌசரில் லாகின் பண்ணியிருப்ப, அப்போ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுலேருந்து திருடுவாங்க. ஸோ இது பார்த்தா ஐடென்டிட்டி தெஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மல்டி ஹேக்கிங் வந்து சைனாவில் நடந்திருக்கு. மொத்த சைனீஸுடைய மொத்த டேட்டாவும் தூக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 631 ஜிபின்னு சொல்லப்படுதுங்க. ஓகேவா? இந்த டேட்டா என்னென்னா வந்து ஒருத்தனுடைய நேம், ஒருத்தனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸுங்க, நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அவனுடைய பர்சனல் டேட்டா எல்லாமே எடுத்துகிட்டு அவன் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் அவனுடைய சோஷியல் நெட்வொர்க் சொல்கிற ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டருங்க, கூகுள் அக்கௌண்ட், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட், இது எல்லாத்தையும் தூக்கியிருக்காங்க. அவன் பேங்கிங் டேட்டாவை எடுத்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கான் அந்த டேட்டா எல்லாத்தையும் தூக்கியிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து டார்க் வெப்பில் வந்து சேலும் பண்ணிட்டு இருக்காங்கிறது தான் வந்து ஒரு கசப்பான உண்மைங்க. சோஷியல் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 1.2 பில்லியன் ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் அண்ட் கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து 184 மில்லியன் அக்கௌண்ட்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டை லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மொத்த சைனீஸுமே வந்து ஒரு பயங்கரமான த்ரெட்ல இருக்காங்க. இந்த டேட்டாவை எப்படி ஷேர் பண்ணாங்கன்னா வந்து WeChat அப்படின்ற இது ஒரு சைனீஸ் ஆப்புங்க. அது மூலமாக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. 805 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் டேட்டா வந்து இந்த WeChat மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து ரெசிடென்ஷியல் டேட்டா அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் 780 மில்லியன் டேட்டா, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே தங்கியிருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்க, அதோட ஓனர் யார், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேங்கிங் டேட்டா ஆல்மோஸ்ட் 630 மில்லியன் டேட்டாவை லீக் பண்ணியிருக்காங்க. பேங்கிங் டேட்டானா கஸ்டமரோட நேமு, அவரோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுங்க, அண்ட் அதுக்கு அவர் என்னெல்லாம் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கா, பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங்லேருந்து நீங்கள் எப்படிங்க தப்பிக்கிறது? முதல்ல வந்து தேவையில்லாத நெட்வொர்க்ஸ்லையோ வேறு ஒரு கம்ப்யூட்டரில் போய்ட்டு லாகின் பண்ணாதீங்க. ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை மாற்றுங்க. உங்களோட பாஸ்வேர்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அன்வான்டாக வந்து வெவ்வேறு லொக்கேஷனில் போய் லாகின் பண்ணாதீங்க. பப்ளிக் நெட்வொர்க்கில் லாகின் பண்ணாதீங்க. செக்யூரான ஒய்ஃபையில் லாகின் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி எப்போ லாகின் பண்ணாலும் உங்களுக்கு ஓடிபி வர மாதிரி வந்து வச்சுடுங்க. உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வைங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருங்க, மாற்றிக்கிட்டே இருங்க. இது எல்லாமே பண்ணினா இந்தப்போ ஒரு ஐடென்டிட்டி தெஃப்ட்லேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா வந்து வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறது கிடையாதுங்க.
நம்முடைய வாழ்முறையிலேயே வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு படிக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டிங்க. கண்டிப்பாக எல்லாருமே படித்து வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட வெப்சைட் அண்ட் அந்த வெப் பேஜ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு என்ன உதவினா காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ படிச்சு ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேன். வாழ்க்கை தமிழ். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.